இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அலகு 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் பெறும் திறன்களவை: ஹார்மோன்களை வரையறை செய்தல், தாவர ஹார்மோன்களை வரிசைப்படுத்துதல், வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் வளர்ச்சி அடுக்கிகள் என தாவர ஹார்மோன்களை வகைப்படுத்துதல், பல்வேறு தாவர ஹார்மோன்களின் வாழ்வியல் விளைவுகளை வேறுபடுத்துதல், தாவரங்களின் வாழ்வியல் செயல்பாடுகளை தாவர ஹார்மோன்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளல், மனித உடலில் உள்ள பல்வேறு நாளமிலா சுரப்பிகளை அறிந்து கொள்ளுதல், மனித உடலில் வெவ்வேறு இடங்களில் அமைந்துள்ள நாளமிலா சுரப்பிகளையும் அவற்றின் அமைப்பையும் அடையாளம் காணுதல், நாளமிலா சுரப்பிகள் மற்றும் நாளமுள்ள சுரப்பிகள் ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாட்டினை அறிந்து கொள்ளுதல், ஹார்மோன்கள் செயல்படும் குறிப்பிட்ட இலக்கு உறுப்புகள் மற்றும் அவற்றின் பணிகளை அறிந்து கொள்ளுதல், ஹார்மோன்கள் சுரத்தலின் காரணமாக ஏற்படும் பல்வேறு குறைபாடுகளை அடையாளம் காணுதல். இப்போ அந்த அறிமுகம். கிளர்ச்சி என்ற பொருள்படும் ஹார்மன் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து ஹார்மோன் என்னும் சொல் உருவாகியது. தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படும் சில வேதிப்பொருட்கள் தாவரங்களில் கடத்தப்படுதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் போன்ற பணிகளை செய்கின்றன. இவை தாவர ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தாவரங்களின் பல்வேறு செல்கள் தாவர ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் திறன் படைத்தவை. இத்தாவர ஹார்மோன்கள் பல்வேறு விதமான வாழ்வியல் செயல்பாடுகளை செய்வதற்காக தாவரங்களின் பல பாகங்களுக்கும் கடத்தப்படுகின்றன. முதுகெலும்புள்ள விலங்குகளில் நாளமிலா சுரப்பிகள் பல்வேறு செயல்பாடுகளை வேதியியல் ஒருங்கிணைப்பு மூலம் பராமரிக்கின்றன. இந்த சுரப்பி மண்டலம் ஹார்மோன்கள் என்னும் வேதியியல் தூதர்களை சுரக்கும் சுரப்பி மண்டலம் ஆகும். உடற்செயலில் செயல்களான செரித்தல், வளர்ச்சி, இனப்பெருக்கம் போன்றவற்றை ஹார்மோன்கள் கட்டுப்படுத்துகின்றன. 16.1 தாவர ஹார்மோன்கள். தாவரங்களில் குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறுகளே தாவர ஹார்மோன்கள் ஆகும். மூலக்கூறு புறத்தேற்றம், செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் பதில் விளைவுகளை கட்டுப்படுத்துகின்றன. தாவர ஹார்மோன்களின் வகைகள். 5 வகையான தாவர ஹார்மோன்கள் உள்ளன. அவையாவன: 1 ஆக்சின், 2 சைட்டோகைனின், 3 ஜிப்ரலின்கள், 4 அப்சிசிக் அமிலம் ABA மற்றும் 5 எத்திலீன். இவற்றுள் ஆக்சின்கள், சைட்டோகைனின்கள் மற்றும் ஜிப்ரலின்கள் போன்றவை தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. அதே வழியில் அப்சிசிக் அமிலம் மற்றும் எத்திலீன் போன்றவை தாவர வளர்ச்சியை தடை செய்கின்றன. இப்போ பாருங்க, படம் 16.1 தாவர வளர்ச்சி மற்றும் படிம வளர்ச்சியில் ஹார்மோன்களின் பங்கு. கீழே ஆக்சின் ஆரம்பிக்குது. வேர்களின் புவிநாட்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உதிர்தல் பகுதி உருவாகுதல் எத்திலின். உதிர்தலை தடுத்தல் ஆக்சின் சொல்லுவாங்க. அடுத்து இளம் கனிகளின் வளர்ச்சி சைட்டோகைனின்கள். கனிகள் பழுப்பதை தூண்டுதல் எத்திலின் கொடுத்துருக்காங்க. அடுத்து இலைகள் மூடுதலை அப்சிசிக் அமிலம் செய்யுது. அடுத்து மலரின் தேட்டம் காட்டிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல் பகுப்பை கட்டுப்படுத்துதல் சைட்டோகைனின்கள் மற்றும் ஜிப்ரிலிக் அமிலம். அடுத்து தண்டு நீட்சியை கட்டுப்படுத்துதல் ஆக்சின் மற்றும் ஜிப்ரிலிக் அமிலம். 16.1.1 ஆக்சின்கள். தாவர ஹார்மோன்களில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை ஆக்சின்கள். GK ஆக்சினம் அப்படின்னா டு க்ரோவ் ஆகும். ஆக்சின் என்ற சொல் கால் மற்றும் எஜன் ஸ்மித் 1931 ஆகியோர் அறிமுகம் செய்தனர். ஆக்சின்கள் வேர் மற்றும் தண்டின் நுனியில் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து அவை நீட்சி பகுதிக்கு நகர்கின்றன. சார்லஸ் டார்வின் 1880 கொனரி புல், அதாவது பலரிஸ் கார்னியாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரத்தில் முளைக்குருத்து உரையானது ஒளியின் திசையை நோக்கி வளர்வதையும் வளைவதையும் கண்டறிந்தார். அவர் முளைக்குருத்து உரையின் நுனியிலிருந்து அடிப்பகுதிக்கு ஒரு விதமான ஆதிக்க பொருள் கடத்தப்படுகிறது என்ற முடிவுக்கு வந்தார். இந்த ஆதிக்க பொருள் தான் ஆக்சின் என பின்னர் வெண்ட் என்ற அறிஞரால் அடையாளம் காணப்பட்டது. வெண்டின் ஆய்வுகள். பிரிஸ்டர் வால்மார்ட் வெண்ட் 1903 1990 என்ற டச்சு நாட்டு உயிரியல் அறிஞர் தாவரங்களின் ஆக்சின் இருப்பதையும் அதன் விளைவுகளையும் விளக்கினார். அவர் அவினா முளைக்குருத்து உரையில் வரிசை கிரமமான பல ஆய்வுகளை மேற்கொண்டார். இவர் தனது முதல் ஆய்வில் ஓட்ஸ், அதாவது அவினா தாவரத்தின் முளைக்கருத்து உரையின் நுனியை நீக்கினார். நுனி நீக்கப்பட்ட முளைக்குருத்து உரை வளரவில்லை. இது வளர்ச்சிக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் முளைக்குருத்து உரையின் நுனியிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை காட்டியது. அவர் தனது 2வது ஆய்வில் அகர் துண்டை நுனி நீக்கப்பட்ட முளைக்குருத்து உரையின் மீது வைத்தார். முளைக்குருத்து உரையின் நுனி எவ்வித பதில் விளைவையும் காட்டவில்லை. அவர் தனது அடுத்த ஆய்வில் முளைக்குருத்து உரையின் நுனியை வெட்டி எடுத்து அதனை அகர்துண்டத்தின் மீது வைத்தார். 1 மணி நேரத்திற்கு பின்னர் நுனியை நீக்கிவிட்டு அகர்துண்டத்தை நுனி நீக்கப்பட்ட முளைக்குருத்து உரையின் மீது வைத்தார். அது நேராக வளர்ந்தது. இந்த ஆய்வானது முளைக்குருத்து உரையின் நுனியில் இருந்த அகத்துண்டத்துள் ஊடுருவி சென்ற ஏதோ ஒரு வேதிப்பொருள் தான் வளர்ச்சியை தூண்டியது என்பதை காட்டியது.
தன்னுடைய ஆய்வுகளில் இருந்து முளைக்குருத்து உரையின் நுனியில் இருந்து ஊடுருவிய வேதிப்பொருளே வளர்ச்சிக்கு காரணம் என்று வெண்ட் முடிவு செய்தார். அந்த வேதிப்பொருளுக்கு ஆக்சின் என பெயரிட்டார். அதன் பொருள் வளர்ச்சி என்பது ஆகும். அதாவது ஒன்றாவது பாருங்க, ஓட்ஸ் ஆவின் விதை முளைத்தல், ஓட்ஸ் ஒட்டுள்ள பருப்பு விதை இலை உட்பகுதின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இரண்டாவது பாருங்க, முளைக்குருத்து உரையின் நுனி நீக்கப்பட்ட அகர்த்தொண்டத்தின் மீது வைக்கப்படுதல்னு சொல்லிடுறாங்க. ஸோ முளைக்குருத்து உரை வெட்டப்பட்ட நுனி பகுதி வந்து அகர்த்தொண்டத்தில் வைக்கிறாங்க. முளைக்குருத்து உரை இருக்குது. மூணாவது, நுனி வெட்டப்பட்ட நாற்றின் மீது அகர்த்தொண்டத்தை வைத்தல். அதாவது அது படத்தில் கேட்டீங்கன்னா இது படம் 6.2 வெண்டின் ஆய்வுகள்னு கொடுத்துறாங்க. இப்போ வந்து ஆக்சின்களின் வகைகள். இயற்கை ஆக்சின்கள் மற்றும் செயற்கை ஆக்சின்கள் என்று ஆக்சின்கள் 2 வகைப்படும். ஒன்று, இயற்கை ஆக்சின்கள் வந்து தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சின்கள் இயற்கை ஆக்சின்கள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு IAA இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம். மூன்றாவது, செயற்கை ஆக்சின்கள் ஆக்சின்களை ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சின்கள் செயற்கை ஆக்சின்கள் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு 2,4D, அதாவது 2,4 டைக்ளோரோ பினாக்சி அசிட்டிக் அமிலம். ஆக்சின்களின் வாழ்வியல் விளைவுகள். அடுத்து ஆக்சின்களின் வாழ்வியல் விளைவுகள். தாவரங்களின் பல்வேறு பாகங்களில் ஆக்சின்கள் பல வகையான வாழ்வியல் விளைவுகளை உருவாக்கின்றன. ஒன்றாவது, ஆக்சின்கள் தண்டு மற்றும் முளை குருத்தி நீட்சியை ஊக்குவித்து அவற்றை வளர செய்கிறது. ஒளி ஆக்சின் ஒளி அப்படின்றாங்க. படம் 16.3 செல் நீட்சி. அடுத்தது இரண்டாவது, குறைந்த செறிவில் ஆக்சின்கள் வேறு உருவாதலை தூண்டுகிறது. அதிக செறிவில் வேறு உருவாதலை தடை செய்கின்றன. மூணாவது, நுனி மொட்டுகளில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சின்கள் பக்கவாட்டு மொட்டுகளின் வளர்ச்சியை தடை செய்கின்றன. இதற்கு நுனி ஆதிக்கம் என்று பெயர். நாலாவது, ஆக்சின்களை தெளிப்பதால் கருவுறுதல் நடைபெறாமலே விதையில்லா கனிகள் உருவாதல் தோண்டப்படுகிறது. அதாவது கருவுரா கனியாதல். எடுத்துக்காட்டு தர்பூசணி, திராட்சை, எலுமிச்சை போன்றவை. ஐந்தாவது, ஆக்சின்கள் உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்கின்றன. உங்களுக்கு தெரியுமா, ஃபீனைல் அசிட்டிக் அமிலம் PAA மற்றும் இண்டோல் 3 அசிட்டோ நைட்ரைல் INA ஆகியவை இயற்கை ஆக்சின்களாகும். இண்டோல் 3 பியூட்டரிக் அமிலம் IBA. அடுத்து இண்டோல் பொரோபியானிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம் NaA மற்றும் 2,4,5T, அதாவது 2,4,5 ட்ரைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் அமிலம் போன்றவை சில செயற்கை ஆக்சின்களாகும். 16.1.2 சைட்டோகைனின்கள். தாவர செல்களில் செல் பகுப்பு அல்லது சைட்டோகைனோசிஸ் நிகழ்வை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன்களே சைட்டோகைனின்கள். அதாவது சைட்டோஸ் அப்படின்னா செல்லுனும், கைலிஸ்னா பகுப்பு, அதாவது சைட்டோகைனின்கள் ஆகும். இவை முதலில் ஹரிங் மீனின் விந்து செல்களில் இருந்து பிரிக்கப்பட்டன. சியாட்டின் என்பது சியாமெஸ், அதாவது மக்காச்சோளம் தாவரத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகைனின் ஆகும். சைட்டோகைனின் தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படுகிறது. சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள். ஒன்று, ஆக்சின்கள் இருக்கும்போது சைட்டோகைனின்கள் செல் பகுப்பை, அதாவது சைட்டோகைனோசிஸை தூண்டுகின்றன. சைட்டோகைனின்கள் செல்களை நீட்சியடைய செய்கின்றன. மூணாவது, திசு வளர்ப்பு முறையில் கசிலியில் இருந்து புதிய உறுப்புகள் தோன்ற ஆக்சின்களும் சைட்டோகைனின்களும் தேவைப்படுகின்றன உருவ தேற்றவியலில். நாலாவது, நுனி மொட்டு இருக்கும்போது பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை சைட்டோகைனின்கள் ஊக்குவிக்கின்றன. ஐந்தாவது, சைட்டோகைனின்களை பயன்படுத்தும் போது தாவரங்கள் முதுமை அடைவது தாமதப்படுத்தப்படுகிறது. இதற்கு ரிச்மண்ட் லாங் விளைவு, ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட் என்று பெயர். 16.1.3 ஜிப்ரலின்கள். ஜிப்ரலின்களே அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன்களாகும். குருசோவா 1926 நெல் பயிரில் பக்கனோ நோய் அல்லது கோமாளித்தன நோயை கண்டறிந்தார். நெல்லின் கணுவிடை பகுதியின் இத்தகைய நீட்சி ஜிப்ரெல்லா பியூஜிகூரியா என்னும் பூஞ்சியால் ஏற்பட்டது. இதற்கு காரணமான செயல்திறன் வாய்ந்த பொருள் ஜிப்ரெலிக் அமிலம் என அடையாளம் காணப்பட்டது. ஜிப்ரெலின்களின் வாழ்வியல் விளைவுகள். ஒன்று, தாவரங்களின் மீது ஜிப்ரெலின்களை தெளிக்கும் போது அது கணுவிடை பகுதியின் அசாதாரண நீட்சியை தூண்டுகிறது. எடுத்துக்காட்டு மக்காச்சோளம் மற்றும் பட்டாணி. இரண்டாவது, நெருங்கிய இலை அடுக்கு கொண்ட தாவரங்களின் மீது ஜிப்ரெலின்களை தெளிக்கும் போது திடீரென தண்டு நீச்சடைவதும் அதன் தொடர்ச்சியாக மலர்தலில் நிகழ்கின்றன. இதற்கு போல்டிங் என்று பெயர். போல்டிங். மூணாவது, ஜிப்ரெலின்கள் இருபாலினத்த தாவரங்களில், அதாவது ஓரிலா தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கின்றன, அதாவது வெள்ளரின்னு சொல்லுவாங்க. நாலாவது, ஜிப்ரெலின்கள் உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குகின்றன. ஐந்தாவது, விதைகளற்ற கனிகளை, அதாவது கருவுரா கனிகள், அதாவது கருவுறுதல் நடைபெறாமலே கனிகள் உருவாதல் தூண்டுவதில் ஆக்சின்களை விட ஜிப்ரெலின்கள் திறன் மிக்கவை. எடுத்துக்காட்டு தக்காளி. சரிங்களா. இங்கே வந்து
போல்டிங் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க பாருங்க. நெருங்கிய இலையடக்கும் அடுத்து போல்டிங் அடைந்த தண்டும் அப்படின்னு சொல்லி இமேஜில் காட்டியிருக்காங்க. அடுத்தது 16.1.4 அப்சிசிக் அமிலம் ABA உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும் வளர்ச்சி அடக்கி ஆகும். இது பல்வேறு வகையான இறுக்க நிலைகளுக்கு எதிராக தாவரங்களின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. எனவே இது இறுக்க நிலை ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. தாவரங்களின் பசுங்கனிகளில் இந்த ஹார்மோன் காணப்படுகிறது. வாழ்வியல் விளைவுகள் 1. ABA உதிர்தல் நிகழ்வை, அதாவது இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவை கிளையிலிருந்து தனித்து உதிர்ந்து விடுவது, அதாவது ஊக்குவிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. 2. நீர் இறக்கம் மற்றும் வளர்ச்சி காலங்களில் ABA இலைத்துளையை மூட செய்கிறது. அடுத்தது நலமான பசும் இலை, முப்படைந்த மஞ்சள் நிறமுடைய இலை, உதிர்ந்த தாவர இலை, அதாவது 16.5 முப்படைத்தல் மற்றும் உதிர்தல். செயல்பாடு 2 அல்லது 3 பழுத்த தக்காளி காய்களை பழுக்காத தக்காளி காய்களை ஒரு பழுத்த வாழைப்பழத்துடன் ஒரு காகித பையில் வைத்து சுற்றி மேற்பகுதியை மூடிவிட வேண்டும். வேறொரு காகித பையில் 2 அல்லது 3 பழுக்காத தக்காளி காய்களை மட்டுமே வைத்து சுற்றி மேல் பகுதியில் மூடிவிட வேண்டும். என்ன நடக்கிறது? ஏன்? முதல் பையில் வாழைப்பழத்தை தொடர்ந்து பழுக்கும் போது இது எத்திலீன் வாயுவை உற்பத்தி செய்கிறது. பையில் இருக்கும் இந்த வாயு தக்காளி காய்களை பழுக்க செய்கிறது. ஆனால் இரண்டாவது பையில் தக்காளி காய்கள் பழுக்காமலே இருக்கும். அடுத்தது 3. ABA இலைகளில் பச்சையத்தை இழக்க செய்து முப்படைவதை ஊக்குவிக்கிறது. 4. குளிர்காலங்களின் போது ஃப்ரிட்ஜ் போன்ற மரங்களில் ABA மொட்டு உறக்கத்தை தூண்டுகிறது. 5. தக்காளி தாவரத்தில் ABA வக்காட்டு மொட்டின் வளர்ச்சியினை தடை செய்யும் வீரியமிக்க வளர்ச்சி அடக்கி ஆகும். 16.1.5 எத்திலீன் ஒரு வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன். இது ஒரு வளர்ச்சி அடக்கி ஆகும். இது பொதுவாக கனிகள் முதிர்ச்சி அடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. ஆப்பிள், வாழை, தர்பூசணி போன்ற தாவரங்களில் கனிகள் பழுக்கும் போது அதிக அளவு எத்திலீன் உற்பத்தி ஆகிறது. எத்திலீனின் வாழ்வியல் விளைவுகள் 1. எத்திலீன் கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கிறது. எடுத்துக்காட்டு தக்காளி, ஆப்பிள், மா, வாழை. 2. எத்திலீன் இருவித்திலை தாவரங்களில் வேர் மற்றும் தண்டு நீச்சி அடைவதை தடை செய்கிறது. 3. எத்திலீன் இலைகள் மற்றும் மலர்கள் மூப்படைவதை விரைவுபடுத்துகிறது. 4. எத்திலீன் இலைகள், மலர்கள் மற்றும் கனிகளில் உதிர்தல் அடுக்கு உற்பத்தியாவதை தூண்டுகிறது. இதனால் இவை முதிர்ச்சி அடையும் முன்னரே உதிர்ந்து விடுகின்றன. 5. எத்திலீன் மொட்டுக்கள் விதைகளின் உறக்கத்தை நீக்குகிறது. 16.2 மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம். விலங்குகளில் நாளமுள்ள சுரப்பிகள் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் என 2 வகையான சுரப்பிகள் காணப்படுகின்றன. நாளமில்லா சுரப்பிகள் மனிதரிலும் விலங்குகளின் உடலிலும் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ளன. இவற்றில் நாளங்கள் இல்லாததால் நாளமில்லா சுரப்பிகள் என அழைக்கப்படுகின்றன. இவற்றின் சுரப்பிகள் ஹார்மோன்கள் என அழைக்கப்படுகின்றன. மிக குறைவான அளவு சுரக்கும் இவை இரத்தத்தில் பரவுவதன் மூலம் உடலின் தொலைதூர பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்லப்படுகின்றன. இவை குறிப்பிட்ட உறுப்புகளில் செயல்படுகின்றன. இத்தகைய உறுப்புகள் இலக்கு உறுப்புகள் என குறிப்பிடப்படுகின்றன. உங்களுக்கு தெரியுமா? நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு எண்டோக்ரைனாலஜி எனப்படும். தாமஸ் அடிசன் என்பவர் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடப்படுகிறார். இங்கிலாந்து நாட்டு உடற்செயலியல் வல்லுநர்களான WH பேலிசஸ் மற்றும் EH ஸ்டார்லிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் 1909 அறிமுகப்படுத்தினார். அவர்கள் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் செக்ரட்டரின் ஆகும். நாளமுள்ள சுரப்பிகள் சுரக்கும் பொருளினை எடுத்து செல்ல நாளங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டு உமிழ்நீர் சுரப்பி, பால் சுரப்பிகள், வேர்வை சுரப்பிகள். மனிதரிலும் பிற முதுகெலும்பிகளிலும் காணப்படும் நாளமில்லா சுரப்பிகள் 1. பிட்யூட்டரி சுரப்பி, 2. தைராய்டு சுரப்பி, பாராதைராய்டு சுரப்பி, கணையம் அதாவது லாங்கர்கன் திட்டுக்கள், அட்ரினல் சுரப்பி, கார்டெக்ஸ் மற்றும் மெடுலா, இனப்பெருக்க சுரப்பிகள், விந்தகம் மற்றும் அண்ட சுரப்பி, அடுத்து தைமஸ் சுரப்பி. 16.2.1 பிட்யூட்டரி சுரப்பி அல்லது பைசிஸ் பட்டாணி வடிவிலான திரட்சியான செல்களின் தொகுப்பாகும். இது மூளையின் அடிப்பகுதியில் டயாசெப்லானின் கீழ்ப்புறத்தில் ஐப்போதலாமஸுடன் பிட்யூட்டரி தண்டின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. பிட்யூட்டரி சுரப்பியானது 2 கதிர்வுகளை கொண்டது. அவை வெவ்வேறு செயல்பாடுகளை செய்கின்றன. முன்புற கதிர்ப்பு அடினோ ஐப்போபைசிஸ் எனவும் பின்புற கதிர்ப்பு நியூரோ ஐப்போபைசிஸ் எனவும் அழைக்கப்படுகின்றது. இடைக்கதிர்ப்பு மனிதர்களில் காணப்படவில்லை. பாருங்க, இப்போ பிட்யூட்டரி சுரப்பு, அந்த பிட்யூட்டரி சுரப்பில் பார்த்தீங்கன்னா முன் பிட்யூட்டரி கதிர்ப்பு, பின் பிட்யூட்டரி கதிர்ப்பு, பார்ஸ் இன்டர்மீடியா, அடுத்து பார்வை நரம்பு குறுக்கமைவுன்னு கொடுத்துருக்காங்க, ஐப்போதலாமஸ் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான முதுகெலும்பில் பிட்யூட்டரி சுரப்பி ஒரு முதன்மையான சுரப்பியாகும். இது பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் தலைமை சுரப்பி என்றும் அழைக்கப்படுகிறது.
பிட்யூட்டரியின் முன்கதிப்பு அடினோ ஹைப்போஃபைசிஸ் சுரக்கும் ஹார்மோன்கள் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரியின் முன்கதிப்பு பல்வேறு வகையான செல்களால் ஆக்கப்பட்டது. மேலும் இப்பகுதி பிற நாளமில்லா சுரப்பிகளை தூண்டும் பல வகையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. பிட்யூட்டரியின் முன்கதிப்பு அடினோ ஹைப்போஃபைசிஸ் சுரக்கும் ஹார்மோன்கள் 6 இருக்குது. ஒன்று வளர்ச்சி ஹார்மோன் GH, தைராய்டை தூண்டும் ஹார்மோன் TSH, அடுத்து அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன் அல்லது அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன் ACTH, கொனட்டோட்ராபிக் ஹார்மோன் GTH, ப்ரோலாக்டின் PRLன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒன்றாவது வளர்ச்சி ஹார்மோன் GH. வளர்ச்சி ஹார்மோன் என்பது உடல் திசுக்களின் வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தினை ஊக்குவிக்கிறது. தசைகள், குருத்தெலும்பு மற்றும் எலும்புகளின் வளர்ச்சியை தூண்டுகிறது. இது செல்களின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது. இந்த ஹார்மோனின் முறையற்ற சுரத்தால் கீழ்காணும் விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது குள்ளத்தன்மை. குறைவான சுரப்பின் காரணமாக இந்நிலை குழந்தைகளில் காணப்படும் குன்றிய வளர்ச்சி, எலும்புகள் உருவாதல் தாமதம் மற்றும் மன வளர்ச்சி குறைபாடு ஆகியவை இதன் அறிகுறிகளாகும். அடுத்து அசுரத்தன்மை. குழந்தைகள் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரத்தல் காரணமாக மிகையான வளர்ச்சி அடைவார்கள். அடுத்து அக்ரோமெகலி. பெரியவர்கள் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல் காரணமாக முகம், தலை, கை, கால்கள் ஆகியவற்றில் அதிகமான வளர்ச்சியை பெற்றிருப்பார். அடுத்து இரண்டாவது தைராய்டை தூண்டும் ஹார்மோன் TSH. இந்த ஹார்மோன் தைராய்டு சுரப்பின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதன் செயல்களையும் ஹார்மோன் சுரத்தலையும் ஒருங்கிணைக்கும். மூன்றாவது அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன் அல்லது அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன் ACTH. இது அட்ரினல் சுரப்பியின் புரணியை தூண்டி ஹார்மோன்களை சுரக்க செய்யும். மேலும் அட்ரினல் புரணியில் நடைபெறும் புரத உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாலாவது கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் GTH. பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் மற்றும் லுட்டினன்சிங் ஹார்மோன் ஆகிய இரு கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன்களும் இயல்பான இனப்பெருக்க உற்பத்தி வளர்ச்சிக்கு காரணமாகிறது. அடுத்த பாலிக்கல்களை தூண்டும் ஹார்மோன் FASH. இது ஆண்களில் விந்தகங்களின் எபித்திலியத்தை தூண்டுவதன் மூலம் விந்தணுக்கள் உருவாக்கத்திற்கும் பெண்களின் அண்ட சுரப்பினுள் அண்ட செல்கள் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிப்பதற்கும் காரணமாகிறது. அடுத்து லுட்டினன்சிங் ஹார்மோன் LH. ஆண்களில் லிட்டிக் செல்கள் தூண்டப்படுவதன் மூலம் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டோரன் சுரக்க காரணமாகிறது. பெண்களின் அண்டம் விடுபடும். அதாவது முதிர்ந்த கிராப்பியன் பாலிகளிலிருந்து அண்டம் விடுபடுதல் செயலுக்கும் காப்பஸ் லூட்டியம் வளர்ச்சி அடையவும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஸ்ட்ரோஜன் உருவாக்கத்திற்கும் காரணமாக உள்ளது. அடுத்தது ஐந்தாவது ப்ரோலாக்டின் PRL. இது லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது. இது குழந்தை பேறு காலத்தில் பால் சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் குழந்தை பேற்றத்திற்கு பின் பால் உற்பத்தியை தூண்டவும் செய்கிறது. சரிங்களா? அடுத்து நீங்கள் கீழே எதை கொடுத்தாங்க மேலும் அறிந்து கொள்வோம். மெலட்டோனின் என்னும் ஹார்மோன் பீனியல் சுரப்பியில் சுரக்கிறது. இந்த ஹார்மோன் கால தூதவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தை உணர்த்தும் பணியை இந்த ஹார்மோன் மேற்கொள்கிறது. இரவு நேரங்களில் ஒளி, குறிப்பாக குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளிப்படுவதால் மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி குறைகிறது. மெலட்டோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது. இதனால் உண்டாகும் உறக்கமின்மை காரணமாக வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் ஏற்படுகின்றன. அடுத்து பிட்யூட்டரியின் பின்கதிப்பு, அதாவது நியூரோ ஹைப்போஃபைசிஸ், அதாவது பின்கதிப்பு சுருக்கம் ஹார்மோன்கள் பார்த்தோன்னா வாசோபிரசிலின் அல்லது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ADH. அடுத்து ஆக்சிடோசின். ஒன்றாவது வாசோபிரசிலின் அல்லது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ADH சிறுநீரக குழல்களில் நீர் மீள் உறிஞ்சப்படுவதை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கிறது. எனவே இது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், சிறுநீரக பெருக்கெதிர்ப்பு ஹார்மோன் எனப்படுகிறது. ADH குறைவாக சுரப்பதால் நீர் மீள் உறிஞ்சப்படுவது குறைவதால் அதிகப்படியான சிறுநீர் வெளியேறும் நிலை, அதாவது பாலியூரியா உண்டாகுது. இக்குறைபாடு டயாபட்டிஸ் இன்சிபிட்டஸ் எனப்படும். அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின். பெண்களின் குழந்தை பேரத்தின் போது கருப்பையை சுருக்கியும் விரிவடைய செய்தும் குழந்தை பேற்றுக்கு பிறகு பால் சுரப்பிகளில் பாலை வெளியேற்றுவதற்கும் காரணமாகிறது. 16.6.2 தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பியானது மூச்சு குழலின் இரு புறமும் பக்கத்துக்கு ஒன்றாக 2 கதுப்புகளாக அமைந்துள்ளன. இவ்விரண்டு கதுப்புகளும் இஸ்துமஸ் என்னும் மெல்லிய திசு கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளன. இச்சுரப்பியானது பல நுண்கதுப்புகளால் ஆனது. இந்த நுண்கதுப்புகள் கனசதுர
எபித்திலிய செல்களை சுவராக கொண்டுள்ளன. இந்த நுண்கதிப்புகளின் உள்ளே தைரோகுளோபுலின் என்னும் கூழ்ம பொருள் நிரம்பியுள்ளது. தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு டைரோசின் என்னும் அமினோ அமிலமும் அயோடினும் காரணமாகின்றன. தைராய்டு குருத்தெலும்பு, தைராய்டு சுரப்பி, மூச்சுக்குழல், திரளை, அதாவது தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன்கள் அதாவது ட்ரை அயோடோ தைரோனின் T3, டெட்ரா அயோடோ தைரோனின் அல்லது தைராக்சின். தைராய்டு ஹார்மோன்களின் பணிகள். தைராய்டு ஹார்மோன்களின் பணிகளானவை அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற விதத்தை BMR பராமரித்து ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. உடல் வெப்பநிலையை சமநிலையில் பராமரிக்கிறது. மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளில் பங்கேற்கிறது. உடல் வளர்ச்சி மற்றும் எலும்புகள் உருவாக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது. இது ஆளுமை ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது. செல்களில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. மேலும் அறிந்து கொள்வோம். எட்வர்ட் சி கெண்டல் என்பவர் 1914 முதன்முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தார். சார்லஸ் எரிங்டன் மற்றும் ஜார்ஜ் பர்ஜர் ஆகியோர் தைராக்சின் ஹார்மோனின் மூலக்கூறு அமைப்பை 1927 கண்டறிந்தார். ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க 120 மைக்ரோகிராம் அயோடின் தேவைப்படுகிறது. அடுத்து தைராய்டு சுரப்பியின் குறைபாடுகள். தைராய்டு சுரப்பி இயல்பான அளவு ஹார்மோன்கள் சுரக்காத நிலை தைராய்டு குறைபாடு எனப்படுகிறது. இது கீழ்கண்ட குறைபாடுகளை உருவாக்கிறது. ஹைப்போ தைராய்டிசம். தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக இந்நிலை ஏற்படுகிறது. எளிய காய்டர், கிரெட்டினிசம், மிக்சிடீமா ஆகியவை ஹைப்போ தைராய்டிசத்தின் வெளிப்பாடுகள் ஆகும். அடுத்து எளிய காய்டர். உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாததால் ஏற்படுகிறது. இமயமலை பகுதியின் பெரும்பான்மையான மக்களிடம் இந்நிலை காணப்படுகிறது. இமயமலை பகுதி மண் வளத்தில் குறைவான அளவு அயோடின் இருப்பதால் இந்நிலை அங்கு பொதுவாக காணப்படுகிறது. கழுத்து பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு தைராய்டு சுரப்பி வீங்கி காணப்படும். இந்நிலை எளிய காய்டர் எனப்படும். அது கிரெட்டினிசம். குழந்தைகளில் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பால் இந்நிலை ஏற்படுகிறது. இதன் அறிகுறிகள் குள்ளத்தன்மை, குறைவான மன வளர்ச்சி, குறைபாடான எலும்புகள் வளர்ச்சி ஆகியவனை ஆகும். இவைகளை கிரெட்டினிசங்கள் என்று அழைப்பார். மிக்சிடிமா. இது பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படுகிறது. இதன் காரணமாக குறைவான மூளை செயல்பாடு, முகம் உப்பிய அல்லது வீங்கிய தேற்றம், உடல் எடை அதிகரிப்பு ஆகியவை தோன்றும். ஹைப்பர் தைராய்டிசம். தைராய்டு ஹார்மோன்களின் அதிகரித்த சுரப்பின் காரணமாக கிரேவின் நோய், அதாவது எக்ஸ்தலமிக் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிரேவின் நோய் பெரியவர்களில் உண்டாகிறது. இதன் அறிகுறிகள் துருத்திய கண்கள், அதாவது எக்ஸதல்மியா அப்படின்னு சொல்லுவாங்க, வளர்ச்சிதை மாற்ற விதம் அதிகரித்தல், மிகை உடல் வெப்பநிலை, மிகை வியர்த்தல், உடல் எடை குறைவு, நரம்பு தளர்ச்சி ஆகியவனை ஆகும். 16.2.3 பாரா தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பின் பின்புறத்தில் 4 சிறிய வட்ட வடிவிலான பாரா தைராய்டு சுரப்பிகள் அமைந்துள்ளன. சுரப்பின் முதன்மை செல்கள் பாராதார்மோன் என்னும் ஹார்மோனை சுரக்கின்றன. தைராய்டு சுரப்பி, மூச்சுக்குழல், பாராதைராய்டு சுரப்பிகள். அடுத்து பாராதார்மோனின் பணிகள். மனித உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இரத்தத்தில் கால்சியம் அளவை பராமரிப்பதற்காக எலும்பு, சிறுநீரகம் மற்றும் குடல் ஆகியவற்றை செயலாற்றுகிறது. பாராதைராய்டு குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா தைராய்டெக்டமி என்னும் அறுவை சிகிச்சையில் தைராய்டு சுரப்பி அகற்றப்படுவதால், அதாவது தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் பாராதார்மோன் குறைவாக சுரக்கிறது. இதன் காரணம் தசை இறக்கம் எனப்படும் டெட்டனி ஏற்படுதல். முகம், குரல் வலை, கைகள் மற்றும் பாதங்கள் ஆகியவற்றின் தசைகள் இறுக்கமடைதல், கால் தசைகளில் வலியுடன் கூடிய தசை பிடிப்பு உண்டாதல் ஆகிய நிலைகள் ஏற்படுகின்றன. 16.2.4 கணையம், லாங்கர்கன் திட்டுக்கள். கணையம் இரைப்பைக்கும் டியோடைனத்திற்கும் இடையில் மஞ்சள் நிறத்தில் நீள்வட்டத்தில் காணப்படும் சுரப்பியாகும். இது நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக இரு வழிகளிலும் பணிபுரிகிறது. கணையத்தின் நாளமுள்ள பகுதி கணைய நீரை சுரக்கிறது. இது உணவு சேர்த்தில் முக்கிய பங்காற்றுகிறது. நாளமில்லா சுரப்பி பகுதியானது லாங்கர்கன் திட்டுகள் எனப்படும். பாருங்க, பித்தநாளம், இரத்த நாளம், லாங்கர்கன் திட்டுக்கள், கணைய நாளம், ஆக்சினர் செல்கள், டியோடினம். கணையம் 16.10 கணையம் இமேஜ் காட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, மனித இன்சுலின் ஹார்மோன் 1921 பெரெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட் மற்றும் மெக்லாட் ஆகியோரால் முதலில் கண்டறியப்பட்டது. 1922 ஜனவரி 11 அன்று முதலில் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்கான இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது. லாங்கர்கன் திட்டுக்கள் ஆல்பா செல்கள் மற்றும் பீட்டா செல்கள் என்னும் இரு வகை செல்களை கொண்டுள்ளன. ஆல்பா செல்கள் குளுக்கோகான் ஹார்மோனியம், பீட்டா செல்கள் இன்சுலின் ஹார்மோனியம் சுரக்கின்றன.
கணைய ஹார்மோன்களின் பணிகள். இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை பராமரிப்பதற்கு இன்சுலின் குளுக்கோகான் சுரப்பியை சம அளவில் நிலைநிறுத்துவது அவசியமாகிறது. இன்சுலின் குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி கல்லீரலிலும் தசைகளிலும் சேமிக்கிறது. செல்களுக்குள் குளுக்கோஸை செல்வதை ஊக்குவிக்கிறது. இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது. அதே குளுக்கோகான் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் கிளைகோஜன் குளுக்கோஸாக மாற்றம் அடைய உதவுகிறது. இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை அதிகரிக்கிறது. அடுத்து டயாபட்டிஸ் மெலிட்டஸ். இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் உண்டாவது டயாபட்டிஸ் மெலிட்டஸ். குறைபாடு காரணமாக இரத்த சர்க்கரை அளவு அதிகரித்தல், ஹைப்பர் கிளைசீமியா, சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுதல், கிளைகோசூரியா, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், பாலியூரியா, அடிக்கடி தாகம் எடுத்தல், பாலிடிப்சியா, அடிக்கடி பசி எடுத்தல், பாலிபேஜியா போன்ற அறிகுறிகள் தோன்றுகின்றன. 16.2.5 அட்ரினல் சுரப்பி. ஒவ்வொரு சிறுநீரகத்தின் மேற்புறத்திலும் அட்ரினல் சுரப்பிகள் அமைந்துள்ளன. இவை சிறுநீரக மேற்சுரப்பிகள், அதாவது சூப்பர்னல் கிளான்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. அட்ரினல் சுரப்பி, கேப்சுல், மெடுல்லா, கார்டெக்ஸ், இரத்த குழல்கள். இது அட்ரினல் சுரப்பி. இதன் வெளிப்புற பகுதி அட்ரினல் கார்டெக்ஸ் என்றும் உட்புற பகுதி அட்ரினல் மெடுல்லா என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்விரு பகுதிகளும் அமைப்பு மற்றும் பணிகளில் வேறுபடுகின்றன. அட்ரினல் கார்டெக்ஸ் 3 வகையான செல் அடுக்குகளால் ஆனது. அவை சோனா குளோமருலோசா, சோனா பாலிகுலேட்டா மற்றும் சோனா ரெட்டிகுலரஸ் அப்படின்வாங்க. அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் ஹார்மோன்கள் கார்டிகோஸ்டீராய்டுகள் ஆகும். அவை குளுக்கோ கார்டிகாய்டுகள், இரண்டாவது மினரலோ கார்டிகாய்டுகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அட்ரினோ கார்டிகாய்டு ஹார்மோன்களின் பணிகள். குளுக்கோ கார்டிகாய்டுகள் சோனா பாலிகுலேட்டாவில் உள்ள சுரக்கும் குளுக்கோ கார்டிகாய்டுகளான கார்டிசோல் மற்றும் கார்டிகோஸ்டிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செல்களில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. கல்லீரலில் கிளைகோஜன் குளுக்கோஸாக மாறுவதை தூண்டுகிறது. இது அலர்ச்சி மற்றும் ஒவ்வாமை தடுப்பு பொருளாக செயல்படுகிறது. மினரலோ கார்டிகாய்டுகள் சோனா குளோமருலோசாவில் உள்ளே மினரலோ கார்டிகாய்டுகள் சுரக்கும் ஹார்மோன் ஆல்டோஸ்டிரன் சிறுநீரக குமிழ்களில் சோடியம் அயனிகளை மீள் உறிஞ்சுதலுக்கு உதவுகிறது. சரிங்களா? அதிகமான பொட்டாசியம் அயனிகள் வெளியேற்ற காரணமாகிறது. மின்பகு பொருட்களின் சமநிலை, நீர்ம அளவு, சவுடு பரவல் அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிறது. மேலும் அறிந்து கொள்வோம். அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் கார்டிசோல் ஹார்மோன் உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கும். மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வர உதவுகிறது. கார்டிசோல் என்பது உயிர் காக்கும் பணியை மிகுந்த அழுத்த நிலைகளிலும் மேற்கொள்கிறது. எனவே இது உயிர் காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. அட்ரினல் மெடுல்லா குரோமாப்பின் செல்களாலானது. இப்பகுதி பரிவு மற்றும் எதிர்பரிவு நரம்புகள் நிறைந்து காணப்படுகிறது. அட்ரினல் மெடுல்லா சுரக்கும் ஹார்மோன்கள் 2 ஹார்மோன்கள் அட்ரினா மெடுல்லாவால் சுரக்கப்படுகிறது. ஒன்று எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின், அதாவது அட்ரினலின், நார் அட்ரினலின் சொல்லுவாங்க. இவ்விரண்டு ஹார்மோன்களும் பொதுவாக அவசர கால ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுது. அதனால் இவை மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி வசப்படும் காலங்களில் உற்பத்தியாகிறது. எனவே இந்த ஹார்மோன்கள் சண்டை, பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அட்ரினல் மெடுல்லா சுரக்கும் ஹார்மோன்களின் பணிகள். எபினெஃப்ரின், அதாவது அட்ரினலின் கல்லீரல் மற்றும் தசைகளில் உள்ள கிளைகோஜனை குளுக்கோஸாக மாறுவதை ஊக்குவிக்கின்றது. இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவற்றை அதிகரிக்கிறது. மூச்சுக்குழல் மற்றும் மூச்சு சிற்றறை ஆகியவற்றை விரிவடைய செய்வதன் மூலம் சுவாச விதத்தை அதிகரிக்க செய்கிறது. கண் பார்வையை விரிவடைய செய்கிறது. தோலின் அடியில் செல்லும் இரத்த ஓட்டத்தை குறைக்கிறது. நார் எபினெஃப்ரின், அதாவது நார் அட்ரினலின் சொல்லுங்க. இவற்றின் பெரும்பாலான செயல்கள் எபினெஃப்ரின் ஹார்மோன் செயல்பாடுகளை ஒத்திருக்கின்றன. அடுத்து 16.2.6 இனப்பெருக்க சுரப்பிகள் சொல்லியிருக்காங்க. இனப்பெருக்க சுரப்பிகள் 2 வகைப்படும். அவை ஆண்களில் விந்தகம் மற்றும் பெண்களில் அண்டகம். விந்தகம் இவை ஆண்களின் இனப்பெருக்க சுரப்பிகளாகும். விந்தகம் செமினி பெரஸ் குழல்கள், லிக்டிக் செல்கள், செரிட்டோலி செல்களை கொண்டுள்ளது. லிக்டிக் செல்கள் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது. இவை டெஸ்டோஸ்டோரன் என்னும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்கிறது. அடுத்து டெஸ்டோஸ்டெரனின் பணிகள். இது ஆண்களில் கீழ்கண்ட பணியை செய்கிறது. விந்து செல் உற்பத்தியில் பங்கேற்கிறது. புரத உற்பத்தியை தூண்டி தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. 2ஆம் நிலை பால் பண்புகளின் உடல் மற்றும் முகத்தில் ரோமங்கள் வளர்தல், குரலில் ஏற்படும் மாற்றம் போன்றவை வளர்ச்சிக்கு காரணமாகிறது.
அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டகம். பெண் இனப்பெருக்க சுரப்பியான அண்டகங்கள் பெண்களின் அடிவயிற்றில் இடுப்பெலும்பு பகுதியில் அமைந்துள்ளது. இவை சுரக்க ஹார்மோன்கள் ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டெரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட்ரோஜன் வளர்ச்சியுறும் அண்டகத்தின் கிராப்பியன் செல்களினால் சுரக்கப்படுகிறது. புரோஸ்ட்ரோஜன் அண்டம் விடுபடும் போது பிரியம் பாலிக்கல்கள் உருவாகும் காப்பஸ் லூட்டியத்தில் உற்பத்தியாகிறது. ஈஸ்ட்ரோஜனின் பணிகள்: இது பருவமடைதலின் உடல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, அண்ட செல் உருவாக்கத்தை துவக்குகிறது, அண்ட பாலிக்கில் செல் முதிர்வடைவதை தூண்டுகிறது. இரண்டாம் நிலை பால் பண்புகள், அதாவது மார்பக வளர்ச்சி, குரலில் ஏற்படும் மாற்றம் போன்றவை வளர்ச்சி அடைவதை ஊக்குவிக்கிறது. அடுத்து புரோஜெஸ்டெரானின் பணிகள்: இது கருப்பையில் நடைபெறும் முன் மாதவிடாய் கால மாற்றங்களுக்கு காரணமாக உள்ளது. கருப்பதிவிற்கு கருப்பையை தயார் செய்கிறது, கர்ப்ப காலத்தினை பராமரிக்கிறது, தாய்சை இணைப்பு திசு உருவாக்குவதற்கு அவசியமாகிறது. 16.2 தைமஸ் சுரப்பி. தைமஸ் சுரப்பி நாளமிலா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகின்றன. மார்பின் மேல்புறத்தில் மூச்சுக்குழலின் கீழ்ப்புறத்தை ஒட்டி அமைந்துள்ளது. இச்சுரப்பி தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. அல்லது வலது கதுப்பு, இடது கதுப்பு, நிணநீர் நாளம், சிரை தமனி, கேப்சூல், கார்டெக்ஸ், தைமிக் அணுக்கள், மெடுல்லா. 16.12 தைமஸ் சுரப்பி காட்டியிருக்காங்க. தைமோசின் பணிகள்: நோய் தடை காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டுகிறது, லிம்போசைட்டுகளை உருவாதலையும் வேறுபடுதலையும் தூண்டுகிறது. நினைவில் கொள்க, ஆக்சின்கள் வேர் மற்றும் தண்டின் நுனியில் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து நீட்சி பகுதிக்கு இடம்பெயர்கின்றன. சைட்டோகைனின்கள் தாவர செல்லில் செல் பகுப்பு அல்லது கைனசிஸின் நிகழ்வை ஊக்குவிக்கின்றன. விதியில்லா கனிகள், அதாவது பார்த்தினோ கார்பிக் கனிகள் உருவாதலை ஜிப்ரெலின்கள் தூண்டுகின்றன. அப்சிசிக் அமிலம் உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும் வளர்ச்சி அடக்கி ஆகும். இது பல்வேறு வகையான இறுக்க நிலை காலங்களில் தாவரங்களின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. எத்திலீன் கனிகள் முதிர்ச்சி அடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்காற்றும் வாயு நிலை ஹார்மோன் ஆகும். பிட்ரிட்டின் சுரப்பி பிற நாளமிலா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் இது தலைமை சுரப்பி என்றும் அழைக்கப்படுகிறது. தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன்கள் ட்ரை அயோடோ தைரோனின் T3, டெட்ரா அயோடோ தைரோனின் அல்லது தைராக்சின் T4ன்னு சொல்லுவாங்க. பாராத்தார்மோன் இரத்தத்தில் கால்சியம் அளவை பராமரிப்பதற்காக எலும்பு, சிறுநீரகம் ஆகியவற்றில் செயலாற்றுகிறது. கணைய செல்கள் இன்சுலின், குளுக்கோகான் ஆகியவற்றில் சுரக்கிறது. இவை இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை பராமரிக்கின்றன. அட்ரினல் கார்டெக்ஸில் சுரக்கும் ஹார்மோன்கள் கார்டிசோல் மற்றும் ஆல்டோஸ்டிரன். அட்ரினல் மெடுலாவில் சுரக்கும் ஹார்மோன்கள் எபினெஃப்ரின் மற்றும் நார் எபினெஃப்ரின். ஆண் இனப்பெருக்க சுரப்பியான விந்தகம் டெஸ்டோஸ்டெரானியம், பெண் இனப்பெருக்க சுரப்பியான அண்டக சுரப்பி ஈஸ்ட்ரோஜனியம் மற்றும் புரோஜெஸ்டெரானியம் சுரக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1வது சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1வது ஜிப்ரெலின்களின் முக்கிய விளைவு டேஸ் ஆகும். அதாவது இதுக்கான விடை ஆப்ஷன் பி, குட்டை தாவரங்களை நீச்சி அடைய செய்வது. 2வது நுனியாக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எதுனா ஆப்ஷன் பி, ஆக்சின்கள். 3வது பின்வருவனவற்றில் எந்த ஹார்மோன் இயற்கை தாவரங்களில் காணப்படுவதில்லை அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2,4D. 4வது அவினா முளை குருத்து உரை டேஸ் ஆய்வு டேஸ் என்பதால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து FW வெண்ட். 5வது கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஸ் தெளிக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி எத்திலின் சொல்கிறாங்க அல்லது ஆக்சின் சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது எத்திலின் தான் மோஸ்ட்லி, இல்லைன்னா ஆக்சின். அடுத்தது 6வது LHI சுரப்பது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, அதாவது சி பிட்ரிட்டியின் முன்கதுப்பு. 7வது கீழ்கண்டவற்றில் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் சி உமிழ்நீர் சுரப்பி. அடுத்தது 8வது கீழ்கண்டவற்றில் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது அப்படின்னா இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ கணையம். 9வது கீழ்கண்டவற்றில் தலைமை சுரப்பி என கருதப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் பி பிட்ரிட்டிக் சுரப்பி. 2வது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1 செல் நீச்சடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் டேஸ் ஹார்மோன் ஆகும், அதாவது ஆக்சின் இதுக்கு. 2வது தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயு நிலை ஹார்மோன் டேஸ் ஆகும் அப்படின்னா இது வந்து எத்திலின். 3வது இலைத்துளையை மூட செய்யும் ஹார்மோன் வந்து அப்சிசிக் அமிலம். 4வது ஜிப்ரெலின்கள் டேஸ் தாவரங்களில் தண்டு நீச்சி அடைவதை தூண்டுகிறது அப்படின்னா மக்காச்சோளம் அல்லது பட்டாணின்னு சொல்கிறாங்க, இல்லைனா நெல். சரிங்களா,
ஐந்தாவது நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் டேஸ் ஆகும் அப்படின்னா அது வந்து சைட்டோகைனின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்டோகைனின்கள் ஆகும். ஆறாவது உடலில் கால்சியத்தின் வளர்ச்சிதை மட்டத்தை கட்டுப்படுத்துவது வந்து பாராதார்மோன். ஏழாவது லாங்கர்கான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் டேஸை சுரக்கிறது அப்படின்னா இன்சுலினையும். எட்டாவது தைராய்டு சுரப்பின் வளர்ச்சி மற்றும் பணிகளை டேஸ் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னா டிஎஸ்ஹெச், அதாவது தைராய்டை தூண்டும் ஹார்மோன். ஒன்பதாவது குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக டேஸ் உண்டாகிறது அப்படின்னா கிரிட்டினிசம் உண்டாகிறது. அடுத்து வந்து பொருத்துக்களை வந்து ஆக்சின்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முளைக்குருத்து உரை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நுனி ஆதிக்கத்தில் வந்து அமையும். எத்திலின்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கனிகள் சொல்கிறாங்க. கனிகள் வந்து பழுத்தல் அப்படிங்கிறது வரும். அப்சிசிக் அமிலம் அப்படின்னா தேங்காயின் இளநீர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்காயின் இளநீர். அதுக்கப்புறமா செல் பகுப்பு, அதுக்கு மேட்சாக வந்து செல் பகுப்பு. அடுத்து ஜிப்ரலின் அப்படிங்கிறது ஜிப்ரெலா பியூஜிகூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கணுவிடை பகுதி நீட்சிக்கு மேட்ச் ஆகும். இரண்டாவது ஹார்மோன்களும் குறைபாடுகளும். தைராக்சின் ஹார்மோனுக்கு வந்து எளிய காய்ட்டரும், இன்சுலின் வந்து டயாபெட்டிஸ் மெலிட்டஸும், பாராதார்மோன் வந்து டெட்டனினும், வளர்ச்சி ஹார்மோன் வந்து ஆக்ரோமெகலின்னு சொல்லுவாங்க. ஏடிஹெச் அப்படிங்கிறது டயாபெட்டிஸ் இன்சிபிட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சிக்கு ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின் ஆகும். இரண்டாவது ஜிப்ரெலின்கள் தக்காளியில் கருவுரா கனிகளை உருவாக்கின்றன அப்படிங்கிறதும் சரி. 1, 2 சரி. மூணாவது பாருங்கள், எத்திலின் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளை முப்படைவதை தடை செய்கிறது அப்படிங்கிறது தவறானது. அதாவது அது வந்து தடை செய்யாது. சரிங்களா? அடுத்தது எக்ஸாதல்மிக் கைட்டர் தைராக்சின் மிகை சுரப்பின் காரணமாக ஏற்படுகிறது அப்படிங்கிறது சரியான விடை. ஐந்தாவது பிட்யூட்டரி சுரப்பி 4 கதிப்புகளாக பிரிந்துள்ளது. அதாவது அது 2 கதிப்புகள் கொண்டது. ஆறாவது காப்பஸ் லூட்டியம் ஈஸ்ட்ரோஜனை ஹார்மோனை சுரக்கிறது. அதாவது அது வந்து காப்பஸ் லூட்டியம் வந்து புரோஸ்ட்ரோஜனை சுரக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நாலாவது கூற்று மற்றும் காரணம் வந்து வகை கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஒன்றாவது கூற்று சந்தைப்படுத்தும் காய்கறிகளில் சைட்டோகைனினை தெளிப்பது அவை பல நாட்கள் கெடாமல் இருக்க செய்யும். காரணம் சைட்டோகைனின்கள் கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியினால் இலைகள் மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமையடைவதை தாமதப்படுத்துகிறது. இதற்கான விட இந்த ஆப்ஷன் பி, ஏ 2ன்னு சொல்கிறாங்க. அதாவது கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம், அது வந்து சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மெயினாக ஆன்சர் வந்து என்ன, சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் பி தான் ஃபஸ்ட்டு ஆன்சரு. அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் ஏ தான் செகண்ட் ஆன்சர் சொல்லலாம். அடுத்தது இரண்டாவது கூற்று பீட்ரிட்டிக் சுரப்பி தலைமை சுரப்பி என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம் இது பிற நாளமிலா சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கூற்று காரணமும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். மூணாவது கூற்று டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. காரணம் இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் பி தான் மெயின். ஃபஸ்ட்டு பி தான். அதாவது கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. அது இல்லைன்னா அடுத்தது இரண்டாவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். ஸோ இந்த 1 மற்றும் 3 மட்டும்தான் கொஞ்சம் ஆப்ஷன் ஏ பி 2மே வரும். மோஸ்ட்லி வந்து பி தான் இதுக்கான ஆன்சர் அதிகம். ஏங்கிறது வந்து அடுத்த ஆப்ஷனாக நம்ம வச்சுக்கணும். சரிங்க. அடுத்தது வந்து கருத்து வரைபடம் இருக்கான்னு பாருங்கள். கருத்து வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தாவர ஹார்மோன்கள், அதில் வந்து வளர்ச்சி ஊக்கிகள் வளர்ச்சி அடக்கிகள் இருக்குது. அதில் வளர்ச்சி ஊக்கிகள் பார்த்தீங்கன்னா ஆக்சின் சைட்டோகைனின்கள் ஜிப்ரெலின்கள் சொல்கிறாங்க. வளர்ச்சி அடக்கிகளை பார்த்தீங்கன்னா அப்சிசிக் அமிலம் எத்திலின்னு சொல்கிறாங்க. அதே தான் நாளமிலா சுரப்பிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ரிட்டிக் சுரப்பி. அந்த பிட்ரிட்டிக் சுரப்பின்னு பார்த்தீங்கன்னா அடினோ ஐப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஹெச் பிஆர்எல் டிஎஸ்ஹெச் ஏசிடிஹெச் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச். அடுத்து நியூரோ ஐப்போபைசிஸில் வந்து வாசிப்ரெஸ்லின் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன்கள் சுரக்குது. அடுத்து வந்து நாளமிலா சுரப்பில் வந்து லாங்கர்கான் திட்டுக்கள், அதாவது கணையத்தில் பார்த்தீங்கன்னா இன்சுலின் குளுக்கோகான் சுரக்குது. அதே தைமஸில் பார்த்தீங்கன்னா தைமோசின் அப்படிங்கிற சுரப்பியும் சுரக்குது. அடுத்து அட்ரினல் சுரப்பி பாருங்கள். அட்ரினல் சுரப்பில் அட்ரினல் கார்டெக்ஸ் அட்ரினல் மெடுலா. அட்ரினல் கார்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா கார்டிசோல் அல்ட்ரோஸ்டிரன்
அப்படிங்கிற 2 ஹார்மோனும் அட்ரினல் மெடுலான எபினெப்ரின் நார் எபினெப்ரின்வாங்க. அடுத்தது இது அதுவும் அந்த 3 தைராய்டு சுரப்பி, பாரா தைராய்டு சுரப்பி, இனப்பெருக்க சுரப்பி அதை பற்றி பார்க்கலாம். தைராய்டு சுரப்பி வந்து T3 T4 சுரக்குது. பாரா தைராய்டு சுரப்பி வந்து பாரா ஹார்மோனை சுரக்குது. இன்சுலின் சுரப்பி இனப்பெருக்க சுரப்பிகள் பார்த்தீங்கன்னா விந்தகம் அண்டகமாக பிரியுது. விந்தகம் வந்து டெஸ்டோஸ்டேரானை சுரக்குது. அண்டகம் வந்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டோஸ்டேரான் அது வந்து சுரக்குது. அவ்வளோதான்.